செய்தியை பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் காலமானார் என்ற செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி EVKS இளங்கோவனின் உயிர் பிரிந்தது. அது குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் தற்போது காலமாக இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய துடிப்புமிக்க தலைவராக தனது பணிக்காலங்களில் செயலாற்றியவர் EVKS இளங்கோவன். ஈரோடு கிழக்கு பகுதி இடைத்தேர்தலில் இன்று வெற்றி பெற்றார். தனது மகன் இறந்து ஓராண்டு முடிவந்த பின்னரே தனபோது தந்தையும் இறந்திருக்கிறார். 2 மகன்கள் அவருக்கு. தந்தை மற்றும் திருமகன் ஈவேரா என்ற 2 மகன்களில் ஒரு மகனை பறிகொடுத்து அதே தொகுதியில் இன்று இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். தற்போது உடல்நலைக் குறைவின் காரணமாக ஓராண்டுக்கு மேலாக மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவருடைய இழப்பு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்லது, தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும். அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அன்போடு பழகக்கூடியவர். அது மட்டுமல்லாது மத்திய ஜவுளித்துறை அமைச்சராகவும் 2004 காலகட்டத்தில் இருந்தார். தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மட்டுமில்லாமல் இங்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களுடன் நட்பு பாராட்டி வந்தார். EVKS இளங்கோவனுடைய அந்த துடிப்பான பேச்சியை கண்டு தமிழக மக்களை தன் வசப்படுத்தியிருந்த அவருடைய பேச்சு தற்போது நின்றிருக்கிறது. செயலாக்கம் மூலியமாக தமிழக காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய இடத்தை பிடித்தார். குறிப்பாக அவர் பதவியேற்ற காலத்தில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய தொய்வு நிலையில் இருந்தது. தனது துடிப்புமிக்க பேச்சால் அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை வலிமையாக கட்டியமைத்த EVKS அந்த குரல் தற்போது நின்றிருக்கிறது. இறுதியாக கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது முழுமையாக பங்கேற்று அங்கிருந்து விடைபெற்றார். ஆனால் அப்போது அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர் அப்போது அங்கிருந்தான் விடைபெற்று சென்றிருக்கிறார். இனி மீண்டும் சட்டமன்றத்திற்கு அவர் வரப்போவதில்லை என்று அங்கிருந்தவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. தற்போது அவர் மருத்துவமனையில் உடல்நிலை குறைவின் காரணமாக ஓராண்டுக்கு மேல இருந்த அவர் தற்போது உயிர் பிரிந்திருக்கிறார். அவரது உடல் இன்னும் சற்று நேரத்தில் அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தலைவர்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஈரோடு தனது சொந்த இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பகுத்தறிவு பகலும் தந்தை பெரியாரின் பேரனாக இருந்த அவர் காங்கிரஸ் கட்சியில் துடிப்புமிக்க பேச்சாளராக மட்டுமல்லாமல் பகுத்தறிவு சிந்தனைகளை ஊட்டி வந்தார். எல்லா காலகட்டங்களிலும் தமிழகத்தினுடைய அரசியலை பிரதிபலிக்கும் விதமாக, அதாவது தமிழக மண்ணினுடைய அரசியலை பிரதிபலிக்கும் விதமாக அவர் குரல் இருந்திருக்கிறது. பல இடங்களில் பல பிரச்சனைகளுக்கும் அடிப்படையில் தமிழகத்தில் இருந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரல் கொடுத்து வந்தார். தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உட்பட அனைத்து கட்சிகளாலும் அன்போடு நேசிக்கப்பட்ட இளங்கோவன் தற்போது இருந்திருக்கிறார். தன் மகனை இழந்து 1 வருடத்திற்குள்ளாகவே தற்போது தானும் மறைந்திருக்கிறார். உடல்நிலை குறைவின் காரணமாக அவர் இழந்திருப்பது அரசியல் வட்டாரங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, அனைத்து கட்சியினருமே அவர் மிகவும் அன்பாக பழகி வந்தவர். மேலும் அவரது உடலானது இன்னும் சில நேரத்தில் மியாட் மருத்துவமனைக்கு எதிரே உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு சென்று அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அங்கிருந்து நேரடியாக ஈரோடு சொந்த வீட்டிற்கு எடுத்து செல்ல இருக்கிறது. ஏற்கனவே அவர் மத்திய அமைச்சராக இருந்தபோது, ஜவுளித்துறை அமைச்சராக இருந்தபோது நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகளும், தொடர்ச்சியாக அவர் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக செயலாற்றிய அவர் தமிழகத்தின் கிட்டத்தட்ட இந்த திராவிட இயக்க அரசியலை உள்வாங்கிய ஒரு ஆள். ஏனென்றால் தனது தாத்தா பெரியார் அவருடைய அதே வழித்தோன்றல் அடிப்படையில் தான் அவர் ஒவ்வொரு செயல்பாடும் இருந்தது. அதே வீரியமிக்க கருத்துக்களால் தமிழக அரசியலில் தொடர்ச்சியாக 12 காலம் இங்கு நீடித்திருந்தார். இந்நிலையில்தான் அவரது உடலானது தற்போது மியாட் மருத்துவமனையில் இருந்தது. தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல பிரச்சனைக்காக குரல் கொடுத்து வந்த EVKS குரல் தற்போது நின்றிருக்கிறது. அரசியலில் தொடர்ச்சியாக பார்ப்பவர்களுக்கு அந்த வெள்ளை உடை அணிந்த அவரது சட்டையும் அந்த காங்கிரஸ் கொடியோடு இருக்கக்கூடிய அந்த வேஷ்டியும் தனது கண்ணாடியும் என
6 அடிக்கு மிகாமல் இருக்கக்கூடிய அவரது தோற்றம் தற்போது உடல்நலை குறைவால் சாய்ந்து கிடக்கிறது என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தமிழகத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், குறிப்பாக தாலி தொடர்பாக இங்கு ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்த போதும் பகுத்தறிவு கருத்துக்களால் அந்த வாதங்களுக்கு தான் இருக்கக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய சொற்களாலும் தன்னுடைய கருத்துக்களாலும் நீடித்து நிலைத்து தனது உறுதிப்பாட்டை நிலையாக நின்றவர்